விஜய் உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம், பட் வில் பி அன் அன்அவாய்டபிள் ஃபோர்ஸ், தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தான், அதில் சந்தேகமே இல்லை. காங்கிரஸ் டிவிகே இதை பற்றி நான் பேச்சு தான் வந்து பத்திரிகைகள்லேருந்து எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் வந்து தொடர்ந்து அடிபட்டு இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தின்ற நபர் பெயர் சொல்லியோ சொல்லாமலோ காங்கிரஸில் ஒரு தரப்பு விஜயோட பேசுகிறாங்க. இது காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதுன்னா சில சமயத்தில் தெரிஞ்சே நடக்கும், சில சமயத்தில் தெரியாமலும் நடக்கும். காங்கிரஸோட ஃபங்க்ஷனிங் தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். நான் இப்போ காங்கிரஸ் லட்சணத்துக்கு நான் 10 சீட்டு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, நாங்கள் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிருங்க, எனக்கு 50 சீட்டு கொடுங்க காங்கிரஸ் கேட்குறாங்கன்னா அதுவும் கரெக்டு தான். கார்டடாக சொல்கிறேன் நான், தனியாக நின்னா காங்கிரஸ், திமுக உதவி இல்லாமல் வேறு எந்த குட்டி கட்சிகளோட சேர்ந்து நின்னாலும் காங்கிரஸ் சைபர் 234 சைபர். பட் காங்கிரஸ் இல்லாமல் வேறு எத்தனை கட்சியோட கூட்டணி போனாலும் திமுகவால் ஒரு 70 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது. ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு விலகுச்சுன்னா, விலகாது நான் உறுதியாக நம்புகிறேன், விலகுச்சுன்னா மைனாரிட்டிஸ் மத்தியில் வரக்கூடிய அந்த அவநம்பிக்கை, ட்ரஸ்ட் டெபிசிட் திமுகவை அடிக்கும். விஜய் வந்து ஃபேஸாக பிராண்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த தொகுதியாக இருந்தாலும் விஜய் தான் வேட்பாளர்னு விஜய் வந்து பிராண்ட் பண்ணதுக்கப்புறம் 20% வரைக்கும் விஜய் ஜெயிப்பாருங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் வர தொடங்கி. ஐ திங்க் அப்போ அபவுட் 12 to 14% போகும் தான் எனக்கும் தோணுது. 20 நான் 20 மறுக்கலை, அப் டு 20 வரைக்கும் போகலாம் தான் எனக்கும் தோணுது. ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் cannot change history. ஆகவே விஜய் அவர்களுடைய அரசியல் 26 முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அவர் ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார்ன்றதுல இன்றைய தேதியில் எந்த சந்தேகமும் வேண்டாம். திமுகவை வீழ்த்துவது மட்டுமே விஜயோட நோக்கம்னா அது தனியாக என்ன சாத்தியம் இல்லை, அதிமுக போனதான் சாத்தியம். 2026 பொறுத்த வரைக்கும் அவரோட முதல் எய்ம் அதுவாக தானே சார் இருக்கும், அது அவர் முதலமைச்சராக ஆகணுங்கிற அதுதான் அவரோட நோக்கம்னா அவர் தனியாக நின்று அது சாதிக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து விஜயோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஈவன் இப்போ இந்த கரூர் ட்ராஜடி வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அதை தாண்டி நம்ம பார்க்குறப்போ 2026 தேர்தலில் விஜய் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக தான் இருப்பார். கண்டிப்பாக விஜய் உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம், பட் வில் பி அன் அன்அவாய்டபிள் ஃபோர்ஸ், தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் ஜெயிப்பார், ஆட்சி அமைப்பார்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு. கண்டிப்பாக அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு, ஏற்படுத்துவார். கடந்த காலங்களில் சிவாஜி கணேசன், விஜயகாந்த், கமலஹாசன் இவர்களெல்லாம் ஏற்படுத்தாத ஒரு தாக்கத்தை அவர் கண்டிப்பாக 26 ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் ஆட்சி அமைப்பார்ன்றதெல்லாம் நான் உறுதியாக நம்பலை. ஹீ வில் பி அ ஸ்பாயில் ஸ்போர்ட். Day 1 நான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்வது, அவர் கட்சி ஆரம்பித்த 2024 பிப்ரவரி மாதம் கட்சி ஆரம்பித்த நாளன்று கூட நான் அதைத்தான் சொன்னேன், பெருமைக்காக சொல்லலை. ஹீ வில் பி அ டிஸ்ரப்டர், ஹீ cannot be a victor. அந்த காலங்கள் கடக்கிறப்போ அது மாறும் இல்லையா சார்? அது நமக்கு தெரியாதுல்ல. நான் 26 பற்றி பேசுகிறேன். ஹி வில் பி அ டிஸ்ரப்டர், ஹி வில் cannot be a victor in 26ன்றேன். நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி. காலங்கள் கடக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலங்கள் கடக்கும் பொழுதுன்னு 31 சொல்கிறீங்க அடுத்த தேர்தல். அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல முடியாது, நான் ஜோசியக்காரன் இல்லை. மேபி இம்பார்ட்டண்ட் பிளேயராக இருக்கலாம் 31, அல்லது காணாமல் போகலாம், எது வேணால் நடக்கலாம். நான் என்னுடைய கருத்தை 26க்கு மட்டும் கன்ஃபைன் பண்ணிக்கிறேன். சார், இப்போ அரசியலில் எதுவுமே நடக்கலாம் அப்படிங்கிறப்போ 31 என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் டிவிகே இதை பற்றி நான் பேச்சு தான் வந்து பத்திரிகைகள்லேருந்து எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் வந்து தொடர்ந்து அடிபட்டுருக்கு. காங்கிரஸோட மிக முக்கிய ஒரு நபர் வந்து விஜயை சந்தித்ததாகவும், அது ராகுலுக்கும் சோனியாவுக்கும் தெரிந்தே இந்த விஷயம் நடந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இல்லையா? இதை நம்ம எப்படி எடுக்கிறோம் சார்? காங்கிரஸ் ப்ளஸ் டிவிகே கூட்டணி இல்லைங்கிறது ஒரு பக்கம் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சாலும் இதை ஏன் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, பிளான் பண்ணுறாங்க? பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸில் அவங்களோட அந்த ஐடி செல், சம் சார்ட் ஆஃப் அன் ஐடி செல் ஆர் டெக்னிக்கல் செல், வாட் எவர் நேம் யூ கால் இட், ப்ரொஃபஷனல்ஸ் அசோசியேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. தொழில் ரீதியாக டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், மெத்த படிப்பு படித்தவர்கள், பல்துறை வித்தகர்கள், கல்வியாளர்கள்னு வச்சுக்கலாம் பொதுவும். அதுக்கு ஒரு விங்கு வச்சுருக்காங்க. அந்த விங்குக்கு அவர் தான் லீடரு. ப்ளஸ் அவங்களோட ரிசர்ச் விங்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நபர் இருக்கிறார், பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் தான் இந்த செய்திகளை கசிய விடுறாருன்றாங்க. காங்கிரஸ் ஹைகமாண்ட் இதை பண்ணலை, திட்டமிட்டு கடந்த 3 நாட்களாக இது தமிழக ஊடகங்களில் வருது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வருது, பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் இதை கசிய விடலை அப்படின்னாலும் காங்கிரஸ் மேலிடத்துக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் வரேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முதல்ல வருது, அது ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை தினத்தந்தியில், தந்தி பேப்பரில் பேனராக வருது. தினமலரில் அடுத்த நாள் உள்ள முக்கியமான செய்தி 8 கால நியூஸாக வருது. இது ஒரு மெத்தட் இந்த மேட்னஸ்னுவாங்க. அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்படி இவ்வளோ பிரவீன் சக்கரவர்த்தின்ற நபர் பெயர் சொல்லியோ சொல்லாமலோ காங்கிரஸில் ஒரு தரப்பு விஜயோட பேசுகிறாங்க. இது காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதுன்னா சில சமயத்தில் தெரிஞ்சே நடக்கும், சில சமயத்தில் தெரியாமலும் நடக்கும். காங்கிரஸோட ஃபங்க்ஷனிங் தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இப்படிலாம் யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்க உடனே அவங்கள அடக்க மாட்டாங்க, பேச விடுவாங்க, லாங் ரோப் கொடுப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் டப்புன்னு போட்டுருவாங்க.
அது மாதிரி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கல. எங்களோட ரிலேஷன்ஷிப் வித் டிஎம்கே இஸ் ராக் சாலிடு. காலங்களை வென்ற அவரோட கூட்டணி. தனிப்பட்ட அவ்வளோதான் கருத்து சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் பேசுறதை தடுக்க மாட்டாங்க எப்பயுமே. அது காங்கிரஸோட இயல்பு அறிஞ்சவங்களுக்கு தெரியும். விட்டு பிடிக்கிற மாதிரி. விட்டு பிடிக்கிற மாதிரி. ரெண்டாவது, அது இட்ஸ் அன் ஓஷன். யார் வேணா என்ன வேணா பேசலாம். ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்த பிறகு எவ்ரி ஒன் ஹஸ் டு ஃபால் இன் லைன். அவ்வளோதான். இந்த பேச்சை மறைமுகமாக ராகுல் காந்தியின் ஆசீர்வாதம் அதற்கு இருக்கலாம் என்பதை நான் மறுக்கவில்லை. மறைமுகமாக அது எதுக்குன்னா, கூடுதலாக சீட்டு திமுக கிட்ட வாங்குறதுக்கு. 2021 திமுக காங்கிரஸுக்கு 25 சீட்டுக்கு ஒதுக்குச்சு. திமுக காங்கிரஸ் உறவில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக 71 தேர்தலேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குறைஞ்ச சீட்டு வாங்கி அவங்க நின்னதில்லை. 71 மொத்தமாக இந்திரா காந்தி சரண்டர் பண்ணிட்டாங்க. 71 பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் ஒன்றா வரும்போது வெறும் 10 சீட்டு பாண்டிச்சேரி உள்ளிட்ட ஒரே 10 சீட்டை மட்டும் வாங்கிட்டு 30 சீட்டை திமுக கொடுத்துட்டாங்க. அசம்பிளியில் எங்களுக்கு சீட்டை வேணான்னு காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ், அப்போ காமராஜ் காங்கிரஸ் தனியாக இருந்தது ஓல்டு காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் தனியாக ஒரு சீட்டு கூட வேணான்னு கொடுத்தாங்க. இன்றைய தலைமுறைக்கு அது தெரியாது. 67 ஆட்சியை இழந்த காங்கிரஸ் அதற்கு அடுத்த 72 வர வேண்டிய தேர்தல் ஒரு ஆண்டுக்கு முன்பு வந்த பொழுது 71 ஒரு சீட்டு கூட வாங்காமல், லோக்சபாவில் மட்டும் 10 சீட்டு வாங்கிட்டு லோக்சபா அசம்பிளி ஒன்றா நடக்கும்போது அசம்பிளியில் ஒரு சீட்டு கூட வாங்காமல், நாட் ஈவன் ஒன் சீட், ஒரே ஒரு சீட்டு கூட அசம்பிளியில் வேணான்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ண கட்சி காங்கிரஸ். அதுக்கு பிறகு பிரஜா காங்கிரஸ்னு ஒன்று இருந்தது அந்த தேர்தலில். அந்த கட்சி 10 சீட்டு ஜெயிச்சுது. அந்த காங்கிரஸை இந்திரா காங்கிரஸோட மெர்ஜ் பண்ணி காங்கிரஸுக்கு 10 எம்எல்ஏ இருந்தாங்க அசம்பிளியில். ஸோ 71 சைபர் சீட்டு வாங்கிட்டு போட்டி போட்ட காங்கிரஸ் அதற்கு அடுத்த 50 ஆண்டுகள், சரியாக 50 ஆண்டுகள் கழித்து 25 சீட்டு வாங்குது. அதுதான் ரொம்ப குறைவாக அவங்க வாங்கின சீட். இப்போ காங்கிரஸோட அச்சம் என்னன்னா, குறிப்பாக பீகார் தேர்தல்களுக்கு பிறகு கூடுதலாக சீட்டு கேட்டால் திமுக கொடுக்காது. ஆகவே நம்ம எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்ற ஒரு தியரியை ஃப்ளோட் பண்ணணும். அதுக்கு தான் இது நடக்குது. திமுக அப்படி யோசிக்கிறதுல தவறு ஒன்றும் இல்லையா சார்? நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறீங்க. தப்பு ரைட்டுன்னு நானும் நீங்களே பேச முடியாது. ஆஃப்டர் ஆல் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். ஆப்வியஸ்லி. இது அடுத்த ஸ்டேஜ். நீங்கள் தப்பு ரைட்டுன்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் தப்பு ரைட்டுன்னு எதுவுமே கிடையாது. தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு. நான் காங்கிரஸ் லட்சணத்துக்கு நான் 10 சீட்டு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, நாங்கள் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிருங்க, எனக்கு 50 சீட்டு கொடுங்க காங்கிரஸ் கேட்குறாங்கன்னா அதுவும் கரெக்டு தான். ரிமெம்பர் ஒன் திங், காங்கிரஸ் தனியாக நின்றுதுன்னா 234 சைபர். பட் காங்கிரஸ் இல்லாமல் திமுக நின்றுதுன்னா 70 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது. ஏன்னா இட்ஸ் அ கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். 234 தொகுதியிலையும் ஒரு தொகுதிக்கு மினிமம் 3000லேருந்து 70 ரொம்ப கம்மியாக தெரியல சார். நான் சொல்கிறேன், தட் இஸ் மை அசஸ்மெண்ட். யூ மே டிஃபர், யூ ஹேவ் எவ்ரி ரைட் டு டிஃபர். நான் சொல்ல வர்றது, மறுபடியும் சொல்கிறேன், காஷியஸாக சொல்கிறேன், கார்டடாக சொல்கிறேன். நான் தனியாக நின்னா காங்கிரஸ், திமுக உதவி இல்லாமல் வேறு எந்த குட்டி கட்சிகளோடு சேர்ந்து நின்னாலும் காங்கிரஸ் சைபர் 234 சைபர். பட் காங்கிரஸ் இல்லாமல் வேறு எத்தனை கட்சியோட கூட்டணி போனாலும் திமுகவால் ஒரு 70 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது. மேபி அது 70ன்றது நீங்கள் 80 கூட வச்சுக்கலாம். 118 இஸ் த மேஜிக் நம்பரை திமுகவால் காங்கிரஸ் இல்லாமல் அச்சீவ் பண்ண முடியாது. 3 டிஜிட் வராதுங்க. 100% வராது. தட் இஸ் மை அசஸ்மெண்ட். பிகாஸ் இது ஆன் த பேசிஸ் ஆஃப் அ லாஜிக் ஐ எம் சேயிங். இது என் விருப்பம் இல்லை, என் அசஸ்மெண்ட். லுக், காங்கிரஸ்க்கு ஒரு தொகுதியில் 3000லேருந்து 10,000 அப்போபாவ் கூட சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அது இட்ஸ் அ கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். தனியாக நின்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அது இல்லைன்னா காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது. ரெண்டாவது, மைனாரிட்டிஸ் ஓட்ஸை காங்கிரஸ் கூட இருந்தால் தான் டிஎம்கேவால் ஃபுல்லாக வாங்க முடியும். காங்கிரஸ் கூட இருக்கிறது டிஎம்கேக்கு கிரெடிபிலிட்டி ஃபேக்டர். கிட்டத்தட்ட 14% ஆஃப் மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்குது. கொஞ்சம் கூட குறையாக இருக்கலாம். அது இன்றைக்கி பிஜேபியோட பாலிடிக்ஸை வச்சு பார்க்கும்போது அவங்க ராக் சாலிடாக டிஎம்கே காங்கிரஸ் பின்னால் தமிழ்நாட்டில் இருக்க மைனாரிட்டிஸ் 90% நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ் ஃபேக்டர் தான். ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு விலகுச்சுன்னா, விலகாது நான் உறுதியாக நம்புகிறேன், விலகுச்சுன்னா மைனாரிட்டிஸ் மத்தியில் வரக்கூடிய அந்த அவநம்பிக்கை, ட்ரஸ்ட் டெஃபிசிட் திமுகவை அடிக்கும். நாளைக்கு திமுக பிஜேபியோட போகுது. பிகாஸ் 22 எம்பிஸ் அவங்க கையில் இருக்காங்க. மோடிக்கு அங்கே மெஜாரிட்டி இல்லை. ஆகவே நாளைக்கு அவங்க திமுக பிஜேபியோட போகிறாங்க. 99 வாஜ்பாயோட போன மாதிரி இவங்க போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முன்னோட்டமாக வெள்ளோட்டமாக தான் இவங்க காங்கிரஸை கைட்டுறாங்கன்ற எண்ணம், அந்த பர்செப்ஷன் மைனாரிட்டிஸ் மத்தியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காங்கிரஸ் ஆக்சுவலி இஸ் அன் அட்வான்டேஜஸ் பொசிஷன். எல்லாரும் காங்கிரஸ் வீக்காக இருக்குன்றாங்க. இல்லை, இந்த தடவை தோத்தா மட்டும் காங்கிரஸுக்கு என்ன ஒன்றும் கிடையாது. 60 வருஷமாக பவரில் இல்லை. இந்த தடவை சைபர் வாங்கிட்டு போகிறாங்க. என்ன பெரிய பிரச்சனை. ஆனால் திமுக ஒரு சாம்ராஜ்யமாக இழக்கிறதுக்கு இருக்குது. ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் டிஎம்கே. காங்கிரஸோட ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறதுல காங்கிரஸுக்கு ஒன்றுமே இல்லை இழக்கிறதுக்கு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவங்க என்ன 2011 63 சீட் வாங்கி 5 சீட்டு ஜெயித்தாங்க. 2016 41 சீட்டு வாங்கி 8 சீட்டு ஜெயித்தாங்க. 2021 25 சீட்டு வாங்கி 18 சீட்டு ஜெயித்தாங்க. அப்கோர்ஸ் யூ மே ஆர்கியூ, குறைவா சீட்டு ஜெயிக்க ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாகுது. அது கரெக்டான பாயிண்ட். பட் காங்கிரஸ் இல்லாமல் திமுகவில் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் 70 சீட் அதிகபட்சம். பிகாஸ் ஆஃப் த நம்பர்ஸ் கேம். நீங்கள் சொல்கிறது தனியாக நின்னா இவங்க 0, அவங்க 118. நீ ஜெயிக்கிறது பெருசு இல்லை, 118 வாங்கி ஜெயிக்கணும். இத்தனை பேர் சேர்ந்து காங்கிரஸ், 2 லெஃப்ட், பாமக எல்லாம் சேர்ந்து 2006 கலைஞர் எவ்வளோ ஜெயிச்சார்? 96 தான் ஜெயிச்சார்.
இத்தனைக்கும் அந்த 2001 2006 ஜெயலலிதா கவர்மெண்ட் 96 விட கொடூரமான கவர்மெண்ட். கொடுங்கோல் ஆட்சி. 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கினது, மதமாற்ற தடை சட்டம், ஆடு மாடு வெற்ற தடை சட்டம், கடைசி வரை மைனாரிட்டி அரசுங்கிற ஒரு இந்த லேபிளோட டேக் வந்தது. இத்தனைக்கும் ஜெயலலிதா கவர்மெண்ட் 61 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சுது. வைகோ கடைசி நேரத்தில் அடி மாறி அதில் தான் கிட்டத்தட்ட 18 சீட்டு போச்சு அவங்களுக்கு. ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே வந்து ஒரு ஸ்லீப்பிங் ஜாயிண்ட்டு. இன்றைக்கி அது பலவீனமாக இருக்குது, நான் மறுக்கல. பேக் டு பேக் கவர்மெண்ட் டிஎம்கே வந்ததில்லை. இதெல்லாம் டிஎம்கேவோட மைனஸ் சைடு நான் சொல்கிறேன். காங்கிரஸ் இல்லைன்னா கஷ்டம். ப்ளஸ் சைடுன்றது இந்த 5 ஆண்டுகளில் நலத்திட்ட உதவிகள், பெண்களுக்கான ஏகப்பட்ட சிறப்பு திட்டங்கள், அது இன்னும் வரும் நாட்களில் கூட போகுன்றாங்க. காலை உணவு குழந்தைகளுக்கு, மதிய உணவு திட்டத்தோட விரிவாக்கம், பெண்களை குறிவைத்து செயல்படுத்தப்படக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், நான் முதல்வன் ஸ்கீம், அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டியதுதான். அப்புறம் முதலீடுகள் வந்திருக்கின்றன, யாரும் மறுக்கல இதெல்லாம். பட் ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லாட்சி மட்டும் கொடுத்தா பத்த முடியாது. அப்படி 96 2001 வாஸ் பெஸ்ட் கவர்மெண்ட். எப்படின்னா 91 96 கொடுங்கோல் ஆட்சியோட ஒப்பிடும்போது 96 2001 த பெஸ்ட் கவர்மெண்ட். 91 96 ஜெயலலிதாவை பார்த்தவங்க 96 2001 கலைஞரோட நல்ல கவர்மெண்ட்டை பார்த்துட்டு 2001 திரும்ப ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. அது ஷீ வாஸ் டிஸ்குவாலிஃபைடு. அந்த அம்மா கண்டெஸ்ட் பண்ண முடியாது. 4 தொகுதியிலும் டிஸ்மிஸ்டு, கன்விக்டடு, 132 சீட் அடிச்சு வராங்க. ஆகவே வரலாறு நீ பார்த்தீங்கன்னா இவங்க பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்து வந்ததே இல்லை டிஎம்கே. அதில் காங்கிரஸ் இல்லாமல் அவங்களால எப்படி வாங்க முடியும்? கண்டிப்பாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க சீட்டு மட்டும் இல்லை, 10 சீட் லோக்சபாவில் கொடுக்குறாங்க. 2 எலெக்ஷனில் 29 கூட தான் இருப்பாங்க. அதை தாண்டி ரொம்ப முக்கியமானது 32 பிஜேபி திமுக எம்பிஸ் இருக்காங்க பார்லிமெண்ட். 22 லோக்சபா, 10 ராஜ்யசபா. தேசிய அளவில் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் காங்கிரஸோட ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி பாலிடிக்ஸ்க்கு உறுதுணையாக நிற்கிறது, நம்ம தகுந்த தோழனாக இருக்கிறது திமுக தான். காங்கிரஸை திமுகவை காங்கிரஸ் கண்டிப்பாக இழக்க விரும்பாது. ராகுல் ஸ்டாலினோட ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும், ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அ பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் அலைன்ஸ்லாம் உடையாதுங்க, நான் உறுதியாக நம்புறேன். சமீப காலமாக இப்போ கடந்த ஒரு மாதத்தில் நம்ம பார்க்குறோன்னா கருத்து கணிப்புகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கும் குறிப்பாக விஜய் வந்து ஃபேஸாக பிராண்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த தொகுதியாக இருந்தாலும் விஜய் தான் வேட்பாளர்னு விஜய் வந்து பிராண்ட் பண்ணதுக்கப்புறம் 20% வரைக்கும் விஜய் ஜெயிப்பாருங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் வர தொடங்கி இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவரோட ஓட் பேங்க் வந்து 20% வரைக்கும் போகுன்றாங்க. ஐ திங்க் அப்போ அபவுட் 12 to 14% போகும் தான் எனக்கும் தோணுது. 20 வந்து நான் 20 மறுக்கலை, அப் டு 20 வரைக்கும் போகலாம் தான் எனக்கும் தோணுது. பட் நாட் லெஸ் தான். நம்ம சொல்ல முடியாது, சீட்டாக வராது, ஒரு சீட்டு கூட வராது. தட்ஸ் அ ப்ராப்ளம். நீங்கள் பர்சன்டேஜாக கேட்குறீங்க. சீட்டு சார் ஒரு சீட்டு கூட, சீட் டு வின் அ சீட் யூ நீட் கிராஸ் 30+. விஜய் தனித்தும் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரே ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது. 30% நீங்கள் ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் போல் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டத்தில் இருக்க பெரிய சிக்கல் அது. அக்ராஸ் த போர்டு அவர் 234 தொகுதியிலையும் எல்லா தொகுதியிலையும் 20% வாங்கினா கூட அவர் டேலி 0 இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. மேபி 1 or 2 ஸ்கிராப் த்ரூ பண்ணலாம், அது அங்கே லோக்கல் கண்டிஷனில். அதர்வைஸ் இட் வில் பி 0. 2 சீட்டுக்கும் 0க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 20% ஆனால் ஓட்டை போல் பண்ணலாம். விஜய் ஜெயிக்க முடியாதுங்கிறது வந்து ஒரு எப்படி எடுத்துக்கிறது சார்? நம்ம நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். மேபி அவர் மட்டும் ஜெயிக்கலாம், அப்படி வச்சுக்கோங்களேன். விஜயகாந்த் ஜெயிச்ச மாதிரி அவர் மட்டும் வேணாம். கான்ஸ்டிடுவன்சியை பொறுத்தது சம் பெக்யூலர் பேராமீட்டர்ஸ் இருக்க கான்ஸ்டிடுவன்சி எங்கே நிற்கிறாங்க, அவர் மட்டும் வேணால் ஜெயிக்கலாம் வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சுக்கோங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? ஆனால் போலிங் 20% வரைக்கும் ஜெயிக்கலாம். 10% வரைக்கும் விஜயகாந்துக்கு போச்சுங்க. என்ன பண்ண முடியுது? ஒன்றுமே ஜெயிக்க முடியல. அது அதுக்கப்புறம் அவர் செய்த தவறுகள் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ண ஒரே தப்பு 11 ஜெயலலிதாவோட போனது இல்லை, அது கரெக்டு. 16 கலைஞரோட போயிருந்திருக்கும். 11 ஜெயலலிதாவோட போனீங்கன்னா 16 கலைஞரோட தான் போகணும். நீ அதோட நிறுத்திட்டா முடிஞ்சு போச்சு. மக்கள் நல கூட்டணி போனதான் கொலாப்ஸ். அவர் ஜெயலலிதா திமுகவோட 16 போயிருந்தா பழம் நழுவி பாலில் விழுகிறதுனாரு கலைஞர். அந்த பழம் மட்டும் பாலில் விழுந்திருந்ததுன்னா 55 சீட்டு 30 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். ஜெயலலிதாவும் மரணித்திருக்க மாட்டார், கலைஞரும் மரணித்திருக்க மாட்டார். ஏன்னா அந்த எலெக்ஷன் ஜெயலலிதா தோக்கணும்னு விரும்பினாங்க, கலைஞர் ஜெயிக்கணும்னு விரும்பினார். தலைகீழ போச்சு. தமிழக அரசியலும் தலைகீழ போச்சு. விஜயகாந்தோட அந்த ஒரு டிசிஷன் தான் தமிழக அரசியலை புரட்டி போட்டது. 2016 விஜயகாந்த் மட்டும் மக்கள் நல கூட்டணியோட போகாமல் திமுகவோட போயிருந்தார்னா இன்றைக்கி தமிழக அரசியலோட நிலை வேறு. எனவே 10 வருஷம் ஆச்சு. அதுவும் பேசி ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் cannot சேஞ்ச் ஹிஸ்ட்ரி. ஆகவே விஜய் அவர்களுடைய அரசியல் 26 முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அவர் ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார்ன்றதில் இன்றைய தேதியில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பட் அவர் ஜெயிச்சு சிஎம் ஆவார்லாம் கனவு கூட காணாதீர்கள். அது 26 அதற்கு வாய்ப்பு கிடையாது. he will be a disruptor.
he cannot be a victor in 26. விஜயை பொறுத்த வரைக்கும் தனித்து தான் நிற்க போகிறோங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற சில மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தனித்து நின்னா வந்து திமுகவை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது, திமுக தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். அவர் ஒருவேளை அதிமுக கூட போனாருன்னா அதிமுக ப்ளஸ் பாஜக ப்ளஸ் டிவிகே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். அதனால விஜய் வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? இல்லைங்க, இதில் 2 விஷயம் மேடம். ஒன்று, ஒரு பத்திரிகையாளனா ஒரு மனிதன் தன் கருத்தை சொல்கிறது வேறு, அதாவது எப்படி இருக்குது கமெண்ட்ரி கொடுக்கறது வேறு. எப்படி இருக்குது எப்படி இருக்க போகுதுன்றது கமெண்ட்ரி. அது இன்னொன்று, தான் கருத்தை அங்கே போய் சொல்கிறது, அதாவது வந்து இது இப்படி தான் இருக்கணும், இதுதான் நாட்டுக்கு நல்லதுன்னு. 2வது கேட்டகரியில் போகும்போது பத்திரிகையாளர்கள் தங்களுடைய சுயத்தன்மை இழக்கிறார்கள் என்று நான் அஞ்சுகிறேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், 2 இருக்குது. ஒன்று வந்து ஒரு கமெண்டேட்டராக இப்படிலாம் நடந்தால் இப்படிலாம் நடக்குங்க, ஒன்று. That's called we are observers and commentators. Journalists are observers and commentators. 2வது வந்து அதை தாண்டி போய் இது இப்படி நடந்தால் தான் நாட்டுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்றது வந்து அது அந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் தங்கள் எல்லையை மீறுகிறார்கள். சில நேரங்களில் தவிர்க்க முடியாதா கூட மாறுது. ஒரு கருத்து என்கின்ற முறையில் திமுகவை கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே விஜயால் வீழ்த்த முடியும் என்பது 100% சரியானது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அதில் முழு உடன்பாடு. ஆஃப்டர் ஆல் ஜெயலலிதா அவ்வளோ பெரிய லீடர், அவ்வளோ பாப்புலர் லீடர், அந்த அம்மாவே கூட 10 கட்சியை சேர்த்துக்கிட்டு தான் திமுகவை வீழ்த்திருக்காங்க. 2016 டிஃப்ரெண்ட், அதை விட்டுருங்க நீங்கள். விதிவிலக்குகள் விதி அல்ல. கலைஞர் எவ்வளோ பெரிய தலைவர், கலைஞர் என்ன பண்ணார், கூட அவர் 10 கட்சியை சேர்த்துட்டு தான் ஜெயலலிதா வீழ்த்திருக்கார். ஆனானப்பட்ட ஜெயலலிதாவும் கலைஞருமே தங்களுடைய எதிரியை, தங்களுடைய பிரதான எதிரியை, தங்களுடைய ஜென்ம எதிரியை கூட்டணிகளை சேர்த்து தான் வீழ்த்திருக்காங்க. குட்டி குட்டி கட்சியெல்லாம் சேர்த்து தான் வீழ்த்திருக்காங்க. பெரிய கட்சியிலேருந்து குட்டி குட்டி கட்சி வரைக்கும் சேர்த்து தான் வீழ்த்திருக்காங்க. இங்கே விஜய் அவர்கள் அதுவும் அதிகாரத்தை அரசியலுக்கு வந்து 2 வருஷம் கூட ஆகல. தேர்தல் சந்திக்கும் போது 2 வயது ஆகியிருக்கும் அவர் கட்சிக்கு. தாவேக்காக திமுக தான் போட்டி என்பது அதிக பிரசங்கித்தனமானது. தனியாக அதிமுகவாலேயே ஆனானப்பட்ட ஜெயலலிதா இருக்கும்போதே திமுகவை வீழ்த்த முடியலை என்னும்போது, புதிதாக கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டு கூட முடியாத ஒரு நபர், ஒரு கட்சி எப்படி திமுகவை வீழ்த்த முடியும்? தனியாக தாவேக்காவால் சத்தியமாக திமுகவை வீழ்த்த முடியாது. இந்த புரிதல் முதல்ல விஜய்க்கு வேணும். இது வந்து கமெண்ட்ரி. அப்படின்னா ஒரு அன்டெஸ்டட் பிளேயர்னு தெரிஞ்சும் திமுக வீழ்த்தணும்னா அவர் கண்டிப்பாக அதிமுக கூட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதாவதுங்க, நான் இப்பயும் சொல்கிறேங்க, திமுகவை வீழ்த்துவது மட்டுமே விஜயோட நோக்கம்னா அது தனியாக என்ன சாத்தியம் இல்லை. அதிமுக போனால் தான் சாத்தியம். 2026 பொறுத்த வரைக்கும் அவரோட முதல் எய்ம் அதுவாக தானே சார் இருக்கணும். அது அவர் தான் அதுதான் அவரோட நோக்கம்னா அவர் தனியாக நின்று அதை சாதிக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. பட் 2வது பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் அவருக்கு நல்லது, அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, அது அதிக பிரசங்கித்தனமானது. அது உங்களுடைய விருப்பம். ஒருவர் உங்களை பேட்டி எடுக்கும் பொழுது உங்கள் கருத்தை கேட்கிறாரா, விருப்பத்தை கேட்கிறாரா என்பதை முதலில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கருத்து என்கின்ற முறையில் அசஸ்மெண்ட், அது வந்து என் விருப்பையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் பார்க்கணும். ஆனானப்பட்ட ஜெயலலிதாவாலேயே திமுகவை தனியாக வீழ்த்த முடியலன்னா விஜயால் எப்படி வீழ்த்த முடியும்? ஆகவே தனியாக விஜயால் தாவேக்காவால் திமுகவை வீழ்த்த முடியாது. தாவேக்காவும் திமுகவும் தான் போட்டி என்பது அதிக பிரசங்கித்தனமானது. நம்பர் 1. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரஜையாக, ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய விருப்பம் என்ன? விஜய் சேரணுமா வேணாமான்னா அதற்கு பதில் வேறுபடும். சிலர் வேணும்வாங்க, சிலர் வேணான்வாங்க. ஒரு உண்மையான பத்திரிகையாளன் ஒரு விஷயத்தை குறித்து அவதானிக்கும் பொழுது தன்னுடைய வெறுப்பையும் ஒதுக்கி வைத்து விட்டு தான் அங்கே கருத்தை சொல்ல முடியும். அப்படி தான் நான் சொல்கிறேன். இண்டிவிஜுவலாக தனியாக சோலோவாக தாவேக்காவால் திமுகவை வீழ்த்த முடியாது. இந்த அடிப்படை புரிதல் விஜய்க்கு இல்லைன்னா அவர் 26 கண்டிப்பாக தோல்வியை தழுவார், மாபெரும் தோல்வியை தழுவார். இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது இல்லையா சார்? எஸ். இந்த விஷயத்து கரூர் ட்ராஜடிக்கு பிறகும் வந்து விஜய்க்கான மவுசு குறையலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறது? அது உண்மைங்க. என்னுடைய கணிப்பும் அதுதான். நான் பேசி பார்த்த வரையில், நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன். மேபி ஐ எம் ராங். விஜயுடைய செல்வாக்கு என்பது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் திருவாளர் பொதுஜன மத்தியிலும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு குறையவில்லை. அந்த சம்பவத்தை வைத்து அவரை மக்கள் வந்து அவர் தான் காரணம் ஜட்ஜ் பண்ணலை. அவருடைய அந்த சோ கால்டு செல்வாக்கு அப்படியே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கூடி இருக்குது, குறையில கூடி இருக்கு. மக்கள் மத்தியில் செல்வாக்கு, அவருக்கு இருந்த செல்வாக்கு சற்றே கூடி இருக்கிறது. ஆக கரூர் சம்பவம் அவருடைய வாக்கு வங்கியில் டென்ட்டுன்னுவாங்க ஆங்கிலத்தில், வாக்கு வங்கியில் ஒரு சரிவை, தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று தான் நான் கருதுகிறேன். கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் 14-15% வாங்குவார்னு சொன்னாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடந்த கருத்து கணிப்பில் 20% வரைக்கும் வாங்குவார்னு வந்திருக்கு இல்லையா? எனக்கு என்னமோ அது சரின்னு தான் படுது. அந்த கருத்து ஆஸ் அ ஃபேக்ட் அது உண்மை. நம்பர் சொன்னால் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம், 18-20ன்றது 18% இருக்கலாம். பட் ஸ்டில் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகும் அவருடைய செல்வாக்கு குறையில கூடியிருக்கு என்பது உண்மை. நான் அப்படி தான் புரிந்து கொள்கிறேன்.
இப்போ இந்த கருத்து கணிப்பு இப்போ நவம்பரில் எடுத்திருக்காங்க சார். இது ஜனவரியில் போகிறப்ப சப்போஸ் 25 கிட்ட வந்துச்சுன்னா பெரிய கட்சிகளாக இருக்கிற அதிமுகவோ இல்லை காங்கிரஸோ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? காங்கிரஸ் திமுகவோட தான் மேடம் போவாங்க, எனக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மார்க் மை வேர்ட்ஸ், காங்கிரஸ் திமுக கூட்டணி 26 தொடரும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாருமே இப்போ காங்கிரஸை தவிர 2 பெரிய கட்சிகள், 2 இடதுசாரிகள், விசிகா, மதிமுக, இவர்களும் திமுகவுடன் தான் இருப்பார்கள். எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இப்போ இருக்க கூட்டணி தொடருங்கிறதால. எஸ், அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி அப்படியே தொடரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 19, 21, 24 இந்த அலையன்ஸ் அப்படியே 26 தொடரும், நான் நம்புகிறேன். வேற செஞ்சலம் வந்து அண்ணா திமுகவில் இன்னும் அதிகமாக டெஸ்பரேட்டாக அவங்க விஜய் நோக்கி நகருவார்கள். விஜய் 11th ஹவரில் டிசைட் பண்ணுறாரு ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு போயிடலாம். ஏடிஎம்கேனா தனியாக ஏடிஎம்கே கிடையாது, இனிமேல் பிஜேபியோட சேர்ந்து ஏடிஎம்கே தான். ஏன்னா சில பேர் பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே வந்துடும், அந்த ஏடிஎம் கூட விஜய் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சித்திக்கு அத்தைக்கு மீசம் முளைச்சா சித்த பண்ணுறாங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபி 26 தே வில் ஐதர் ஸ்விம் டுகெதர் ஆர் சிங்க் டுகெதர். ஒன்றா நீந்துவாங்க இல்லை ஒன்றா மூழ்குவாங்க, வெளியில் வரமாட்டார் எடப்பாடி. அந்த அலையன்ஸுக்கு அவர் போகிறாருன்னா, வெனவர் யூ சே ஏடிஎம்கேக்கு விஜய் போகிறாருன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு ஏடிஎம்கே பிஜேபிக்கு போகிறார், என்டிஏக்கு போகிறார், தனியாக ஏடிஎம்கேவோட போல. அது இட்ஸ் அ க்ரூஷியல் டிசிஷன். அந்த டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு ஐ கேன் சே துணிச்சல் வந்துடுச்சுன்னா தமிழக அரசியலில் பாரதூரமான விளைவுகளை அது ஏற்படுத்தும். இட் ஹேவ் அ வெரி சீரியஸ் இம்பேக்ட் ஆன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். என்ன மாதிரியான விளைவுகள்? மேபி உங்களுக்கு வந்து டஃப் ஆகிடும் ஃபைட்டு. இந்த திமுக இப்போ இருக்கக்கூடிய ஏர்லி அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகிடும். சரி, விஜய் என்டிஏ போகமாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. என்டிஏக்கு விஜய் போக மாட்டாருன்னு தான் நான் இன்னமும் நம்புகிறேன். 11th ஹவரில் சம் மிரக்கல் ஹேப்பன்ஸ், அன்லஸ் சம் மிரக்கல் ஹேப்பன்ஸ், அவர் போக மாட்டார். ஒருவேளை போயிட்டாருன்னா, எப்பயுமே நம்ம நினைக்கிறதுக்கு எதிராக நடக்கிறதுக்கு எப்பயுமே ஒரு வாய்ப்பு உண்டு எல்லா இஷ்யூஸ்லையும். அப்படி போயிட்டார், என்டிஏவோட விஜய் போயிட்டாருன்னா இட் வில் பி அ வெரி வெரி டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். இப்போ யூகிப்பது கூட கடினம் நமக்கு வந்து. பட் அவர் போல 4 முனை போட்டின்னா ஐ திங்க் டிஎம்கே வில் ஸ்கிராப் த்ரூ. ஒரு கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி.